ஏதாவது ஒரு அனிமையை பார்த்துட்டு யாருக்காவது தலை வலிக்குமா? எனக்கு வலிச்சது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற அந்த அனிமையை பார்த்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோயினை என்ட்ரோ கொடுத்து எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்பைரல் மாதிரி காமிச்சிட்டு கையில் தடை போடுவாங்க. பேர் உசுமாக்கின்னு. உசுமாக்கின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜாப்பனீஸ் வேர்டு. அது வந்து நமக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் அப்படின்னு அர்த்தம். ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. எதை பற்றி பேசிப்பாங்க அப்படின்னா, ஹீரோட அப்பா கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிற இந்த ஊரை விட்டு, அதனால ஊரை விட்டு வேலையை பண்ணுங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பா. அது ஹீரோயின் சிரிக்கலாம் செய்வா கேள்வி பண்ணி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நல்லா உருண்டை அந்த ரவுண்ட் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி ஜிலேபி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவர் அப்படின்னா அவர் கண்ணையே உட்காந்து அந்த மாதிரி சுழற்றுறாரு. அவருக்கு அந்த சுழற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பைரல், அதாவது ஸ்பைரல்னு சொன்னோம்னா நம்ம வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடும் போது அவருக்கு ஒரு குளிக்கும் போது தண்ணி அப்படி சுற்றி விட்டுருக்குது. பைத்தியரா போல இந்த மாதிரி தான் பண்ணிட்டுறான். அதுதான் ஹீரோ வந்து இப்போ புலம்பிகிட்டு இருப்பான் ஹீரோயினிக்கிட்ட. ஊரில் நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சுழற்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி வந்து ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரிலாம் கரெக்டாக ஃபைனலையும் இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அப்பா மட்டும் அந்த வினோதமாக இருப்பாங்க. சார் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப என்னடா அது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அனிமே எடுத்துறீங்க, என்ன கொடூரத்தை எடுத்துருக்கீங்கிற மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ் இருக்கும். ஏன் இந்த அனிமையை வந்து இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வந்த 2 நாள்லேயே வந்து இது பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கண்ட்ரில். ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இதோட மோசமான அனிமே இருக்குடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதை பாருங்கள், ஃபஸ்ட் எபிசோடே வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கலாம். மற்ற அனிமேஸ்லாம் வந்து கொஞ்சம் இடையில அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட் எபிசோடே வந்து செஞ்சுட்டாங்க நம்மளை ஒரு மாதிரி நம்மளை ஒரு அதிர்ச்சியில் வந்து வெளில வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே தலைவலி வந்துட்டு பார்த்து முடிச்சோன்னே. ஸோ அந்தளவுக்கு இதில் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில விஷயங்களாக இதில் ஸ்க்ரீன்லேயே ஒரு சில இது காமிக்கணும், ஒரு சில இது காமிக்கலை. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிய போகுது. இப்போ இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட அக்கௌண்ட்டில் பேன் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்தியாவில் இன்னும் பேன் ஆகல. தமிழில் இருக்கானா இல்லை, இங்கிலீஷ்லேயும் ஜாப்பனீஸ்லேயும் இருக்குது. சப்டைட்டில் அவைலபிள், பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த அனிமே வந்து முக்கியமாக நான் கொஞ்சம் இலகான மனசு, சாஃப்டான கேரக்டர் அப்படிங்கிறவங்க பார்க்க வேணாம். அது வந்து விஷுவல் கேரக்டரோட வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, ஹினாட்டா அந்த மாதிரி கேரக்டரோடலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அந்த இது மாதிரி அனிமேலும் பார்க்காதீங்க. ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலை. அதுக்கப்புறம் இந்த அனிமே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த எந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.